திருவிளையாடல் புராணத்தில் திருப்பூவனம் அப்படிங்கிற திருத்தலத்தில் இருந்த பொன்னையாங்கிற பக்திக்காக எப்படி ரசவாதம் பண்ணி இருந்த உலோகத்தெல்லாம் தங்கமாக மாற்றி பொற்சிலையாக அருள் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ரசவாதம் அப்படிங்கிறது என்ன பெரிய ரசவாதம்? இரும்ப பொண்ணாங்கிறது தானா? இருக்கிறதுலேயே பெரிய ரசவாதம் என்ன அப்படின்னா, மனுஷனோட மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி சுத்தமான நிர்மலமான ஒரு மனமாக ஆக்கிறது தான். அதுதான் பெரிய ரசவாதம். பாரதியார் சொல்றாரு, துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாணை உண்டு, துணி வெளுக்க மண்ணுண்டு, எல்லாத்துக்கும் எல்லாம் வச்ச. ஆனால் மனம் வெளுக்கிறதுக்கு மட்டும் ஒன்று வைக்கல பத்தியா நீ நம்பாள்கிட்ட சொல்றாரு. மனம் வெளுக்க வழியே இல்லை எங்க முத்து மாரியம்மா. மற்ற சாமான்லாம் க்ளீன் ஆகிறதுக்கு எல்லாம் என்ன சபீனாவை படைச்ச, விம்மை படைச்ச, சோப்பை படைச்ச, எல்லாம் இருக்குது. எல்லா அழுக்கையும் போக்குறதுக்கு வெளியில் சாமான் இருக்கா. நான் எங்கள் மனசில் இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு மட்டும் ஒரு சாமானும் இல்லையே, அதையும் வெளியில் ஒன்று படைச்சிருந்தா அதை வெளுக்கிறதுக்கு என்ன வழின்னு? பக்திங்கிறது தான் அதை வெளுக்க வைக்கிற வழி. பக்தி இருக்கிற மனசு தான் வெளுக்கும். அதுதான் பெரிய ரசவாதம். அந்த பக்தியினால ஆண்டவன் என்ன பண்ணுறான்னு, நம்மள்கிட்ட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 6 விதமான அருமலம் அப்படின்னு, காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு 6 விதமான அழுக்கு மண்டி கிடக்கிற மனசில் அந்த அருமலத்தையும் போக்கி வெளுப்பாக்கணும். அப்படி ஆயிடுதுன்னா அந்த அருமலமும் எதனால வருது? ஆணவம் அப்படிங்கிறதுனால. நான், அகம், ஈகோ சொல்லுமே. எதை எடுத்தாலும் நான் 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 அப்படின்னு நமக்கு அந்த ஆணவம் இருக்கிறதுனால தான், நான்கிற அந்த பாவம் இருக்கிறதுனால தான் இத்தனை கஷ்டமுமே. நான் தனியாக இருக்குது, நான் தனியாக இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சதுனால தான் உடனே எய்த்தாப்புல ஒன்று இருக்குது, அதை பார்த்தா பிடிச்சிருக்கு, இல்லையா பிடிக்கல. எனக்கு அந்நியமாக ஒன்று இருக்கிறதே தான். ஒன்று அது மேலே நமக்கு விருப்பு ஏற்படுறது, இல்லையா வெறுப்பு ஏற்படுறது. ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தான் ஏற்பட முடியும். இந்த விருப்பு வெறுப்புங்கிற இதைத்தான் ராகத்வேஷம் அப்படிங்கிறோம். இத்தனை பாபத்திற்கும் அந்த பாபத்தினால வரக்கூடிய நம்மளோட பிறவிகளுக்கும் இது அத்தனைக்குமே மூல காரணம் இது ரெண்டும் தான். இந்த விருப்பு வெறுப்பு தான். இந்த விருப்பு வெறுப்புங்கிறது இல்லாத போயிடுத்துன்னா பாவமே அண்ட முடியாது நம்மள்கிட்ட. அப்படி அண்டவே முடியல, பாவமே அண்டலைன்னா நமக்கு அப்புறம் பிறவியே இருக்க முடியாது. ஒன்று இந்த பிறவி எதுக்காக வருது? ஒன்று பாவத்தை கழிக்கணும், அதுக்காக கஷ்டப்படுறதுக்காக வருது. இல்லையா புண்ணிய பலமாக இருந்ததுன்னா அந்த புண்ணியத்தை கழிக்கணும், அதுக்காகவானும் சௌக்கியமாக பிறக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நமது மதத்தில் நிறையா பேருக்கு, நமக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசைனை, பாவம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தீர்மானமாக இருக்குது. புண்ணியம் பண்ணணுங்கிறதுல ஆசை இருக்குது. எதுவாக இருந்தாலும் புண்ணியத்தை மூட்டை கட்டிக்கணும். இது பண்ணால் இது கிடைக்குமா, புண்ணியம் கிடைக்குமா, புண்ணியம் கிடைக்குமான்னு. ஆனால் மகான்கள்லாம் என்ன சொல்கிறான்னு, அசடே அந்த புண்ணியம் வேணும்னு ஆசைப்படாதுங்கிற. ஏன்னா அதுக்காகவும் பிறந்தாகணும். புண்ணியத்தை கழிக்கிறதுக்கும் இந்த பாபமாக இருக்கட்டும் புண்ணியமாக இருக்கட்டும் இதை கழிக்கணும் அப்படின்னாக்க ஒரு உடம்பு எடுத்தாதான் முடியும், ஒரு பிறவி எடுத்தாதான் அதை கழிக்க முடியும். அப்போது பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு உடம்பு எடுத்து அதனால் பல கஷ்டங்களை படுறதே தாங்க முடியலன்னா, புண்ணியத்தை அடிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பிறவி வேணும். அப்படின்னா ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறவளை கேட்டால் தெரியும், நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கல, நிம்மதியாக இருக்கல அப்படின்னு. போதும் சார் எல்லாம் இருக்கு ஆனால் அப்படின்னு அவளை அழத்தான் அழறான். இல்லாதவனும் வேற தினசா அழறான், இருக்கிறவ வேற தினசா அழறான். எல்லாம் இருக்குது. ஒரு தூத்தம் கொடுக்கறதுக்கு புள்ள எல்லாம் அமெரிக்காவில் இருக்கான்.
இப்படி தானே இருக்குது. அப்போது இத்தனை இருந்து எதுக்கு பிரயோஜனம்? ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்கிறத வச்சுட்டு அப்போ புண்ணிய பலம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட கஷ்டம் என்னன்னு, புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த சௌக்கியம் இருக்கும். புண்ணிய பலம் போயிடுத்துன்னா என்ன பண்ணும்? நன்னா குழு 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 குழுன்னு ஏசியிலேயே உட்காந்துட்டு திடீர்னு கரண்ட்டு போயிடுத்து அப்படின்னா, வெயில் அடிச்சதுன்னா தாங்க முடியாது. வெயிலே கடற்கரைவாளுக்கு கூட அதோட வெப்பம் தாங்கிக்கிற சக்தி வந்துடும், பெருசாக தெரியாது. இந்த ஜில்லுன்னு நன்னா அனுபவிச்சுட்டு அப்புறம் வெயில் வேணும்னா தான் ரொம்பவே கஷ்டப்படுத்தும். அதனால மகான்கள்லாம் என்ன சொல்ல, புண்ணிய பலத்தை அனுபவிக்கிற வரைக்கும் எத்தனை கிலோ இருக்குது, அது எத்தனை நாளைக்கு அன்னைக்கு உனக்கு தெரியாது. நீ அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு அது பலம், அந்த புண்ணிய பலம் போனோடனே இனிமேல் நீ கஷ்டப்படணும் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே கொடுமை, தாங்க முடியாது. ஒன்றும் நீ கடைசி வரைக்கும் புண்ணிய பலத்தையே சௌக்கியத்தை அனுபவிச்சுன்னு, இல்லையா ஆரம்பத்துலேருந்து பிறந்த அண்ணிலேருந்து நம்ம தள்ள எழுத்து தான் அப்படின்னு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அது ஒரு தினசாக போயிடும். இதையும் அதையும் மாறி மாறி அனுபவிச்சாதான் தெரியும். அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. அதனால தான் என்ன பண்ணுறா, இந்த புண்ணிய பலத்துக்கும் ஆசைப்படாத, அதுவும் அனுபவிக்கிறதுக்கு டேஞ்சர் தான். அதை அனுபவிக்க என்ன ஒன்று, இன்னும் அகம்பாவம் வளரும். அளவுக்கு அதிகமாக எல்லாம் நமக்கு சௌக்கியம் வந்துடுத்து, செல்வம் வந்துடுத்துன்னா அப்புறம் நம்மளை மிஞ்சறதுக்கு யாரும் கிடையாது, எல்லாம் நான் சொன்னது தான். அந்த அகங்கிறது ஈகோ இன்னும் தடிச்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா அது மூலியமாக பாவம் வரும். இப்போ புண்ணியத்தை அனுபவிக்கிறதையே கூட ஒரு சேர்த்துக்கிறோம் பாப்பத்தை. அதனால் என்ன பண்ணான்னு, பாவமோ பண்ண மனுஷ குணமோ ஏதோ பண்ணுறது தான். மனுஷனோட கை கால் சும்மா இருந்தால் கூட, அங்கங்கள் சும்மா இருந்தாலும் மனசு சும்மாவே இருக்காது. நம்ம ஒரு பாவம் பண்ணக்கூடாது சார், நாளையிலேருந்து நான் சும்மா தான் இருக்க போகிறேன்னு கையை காலை கட்டின்னு உட்காந்து இந்த வாயை பொத்தின்னு உட்காந்துருந்தா கூட மனசு இருக்குமோ? இருக்காது. அது உட்கார்ந்து இந்த இடத்துலேருந்தே எத்தனை பாவம் பண்ணலாமோ நினைக்கிறது. அவனை அடிக்கணும், இவனை உதைக்கணும், இதை திருடணும், அத்தை பண்ணும், இத்தை பண்ணும், போய் சொல்கிறது, அது பாட்டுக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்கு. அப்போது நீ வெளியில தான் பண்ணலையே வழியே உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கியே, அதை எந்த கணக்கில் வைக்கிறது? நம்ம கணக்கில் தானே வச்சோம். அதனால் வெளியில் நாம் அங்கங்களால் அவயங்களால் பண்ணலைனாலும் மனசு உள்ளுக்குள்ளே அது வேலை செஞ்சுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வெளியில் நம்ம நல்ல காரியம் பண்ணியிருந்தோம்னா கூட மனசு அங்கே ஈடுபட்டு தான் தெரியாது, அதை எதையோ நினச்சிட்டு கை பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு, மனசு பாட்டுக்கு ஏதோ வேண்டாதான் நினைக்கிறது. ஸோ அதனால் இந்த உடலும் உள்ளமும் ஒன்றுபட மாட்டேங்கிறது. ஒன்றாருது அப்படின்னா என்ன, இது ரெண்டும் முதல்ல பேரலாக இருக்கணும். மனசு என்ன இருக்கோ அதே தான் சரீரங்களும் அவயங்களும் செய்யணும். அவயம் என்ன செய்யுதோ மனசு அதில் லயிச்சு இருக்கணும். அப்படி இருக்கிறது இந்த மனசு தான் ரொம்ப பொல்லாததாக இருக்குது. கை காலை கூட அடைக்கணும் உள்ளாம்பல இருக்குது, ஆனால் இதைத்தான் அடக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் பக்தி. அப்போ இந்த மனசோட குணம் என்ன, எதையான நினைக்கிறதா, அது ஏதோ கண்டதை நினச்சி குப்பையை சேர்த்துன்னு பாவ புண்ணியத்தை சேர்த்துக்காத, பாவ புண்ணியமே சேராத இருக்கிற பரிசுத்த பண்ணக்கூடிய ஒன்றை நினச்சிட்டுரு. அதால் ஏதோ ஒன்றை தான் நினைக்க முடியும். அதை நினைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பாவ புண்ணியம் முதல்ல போயிடுது. இதுதான் ரசவாதம். அந்த பக்திங்கிற ஒன்றும் அதை நினச்சிக்கோ. இருக்கிறதுலே அது கடவுள் இருக்கா இல்லையான்னு பிரச்சனையே வேண்டாம். அதை பற்றியே நமக்கு கவலை இல்லை. அது இருந்தால் இருந்துட்டு போகிறது, இல்லைன்னா இல்லைன்ட்டு போகிறது. என் மனசு இருக்குன்னு நினச்சி கொடுத்துன்னா இருக்குது, அவ்வளவு தானே. எனக்கு என்ன வேணுமோ கிடச்சிடுத்தும். நான் இருக்குன்னு நினச்சி நான் பக்தி பண்ணதுனால என்னோடய பாவ புண்ணியம் என் மனசுக்கு நினைக்க முடியாத எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுருத்தோ இல்லையோ, அவ்வளோதான். அப்போ அது இருந்துதா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார் வந்து ப்ரூவ் பண்ணணும்? தேவையே இல்லையே, அதுக்கு அவசியமே இல்லையே. அதனால் அந்த பரிசுத்தமான அந்த பரம்பொருளை நினச்சிண்டே இரு. அதை நினச்சிண்டே இருக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் ஜபம், வாயால் சொல்லுது.
நம்ம ஜபம் எத்தனை வேணால் 1000 பண்ணிடலாம், 1000 பண்ணினேன், 1,00,000 பண்ணின்னு. இந்த 1000ல் 1,00,000ல் எத்தனை நாமம் நாம் ஜபம் பண்ணினத்தில் எத்தனை அந்த தெய்வத்தை பகவானை நினச்சிட்டு மனசும் நம்மளோட ஜபமும் ஒன்றித்துன்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இப்படி 1000கணக்கான ஜபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா? வேற ஒன்றும் இல்லை. இப்படி 1000 பண்ணினா அதில் ஏதானு 1-2 தேரும். அதுக்காக தான் நிறைய எடுத்தால் தான் அதில் ஏதானும் சலிச்சது போக கொஞ்சமான தேரும். அதுக்காக தான் 1000கணக்கில் ஜபம் பண்ணுறது. யாக பிரம்ம பரியாசமே பண்ணுறது. இவாளெல்லாம் என்ன தெரியலையே ராமா பக்தி மார்க்கமுலு, இவாளுக்கெல்லாம் தெரியலையே பக்தி மார்க்கம் என்னன்னு அப்படின்னு அந்த சாகித்யத்தில் கிண்டல் பண்ணி எல்லாம் சொல்கிறார். இவன் என்ன பண்ணான்னா, காலங்கார்த்தாலே எழுந்துடு வேக நெக்கி நன்னா குளிச்சுட்டு நன்னா பட்டையாக வீவிதியும் போட்டுட்டு கையில் ருத்ராட்ச மாலையும் வச்சுட்டு வாச திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கான் நான் ஜபம் பண்ணுறதுக்கு. போகிறவாராலும் ஐயோ மாமா பெருசு ஜபம் பண்ணுறார் அப்படின்னு இவா பெருசாக போகிறவாள்லாம் நினச்சிக்கிறா. இவர் என்ன பண்ணுறாருன்னு ஓர கண்ணால் பார்க்குறாரா, அவன் நம்மளை ஜபம் பண்ணுறத பார்க்குறாளான்னு. இதெல்லாம் ஐயர்வாளோட தியாக பிரம்மத்தோட சாகித்யம். இவர் திருவையாறையெல்லாம் பார்த்துருக்காரு போல இருக்கு, அதனால தான் பாட்டாக எழுதியிருக்கார். இப்படி தான் இவா பக்தி பண்ணுறா, இதை வச்சு இவா கடதையிடுறோன்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு. இப்படி யாரை ஏமாத்திக்கிறான்னு தெரியல. அப்போ எப்படி பக்தி பண்ணும் தெளிசி ராம சிந்தனத்தோ நாமமும் செய்யவே நன்னா தெரிஞ்சுண்டு ராமனோட அந்த எண்ணத்தோடையே ஒரு தரம் ராமான்னு சொல்ல ஒருமே. அதை நினைக்க விடாதானே என்னோட மனசு 4 பக்கத்துலேயும் அலையிறது, புத்தி வேலை செய்யறது. அதனால என்னென்ன தலைப்புல அன்னி நிலுப்பி நிமிஷமைன தாரக ரூபுனி நிஜ தத்துவமுலனு தெளிசி ராமச்சிந்தனத்தோ நாமம் செய்யவே. உன் மண்டையில் இருக்கிற அத்தனை எண்ணங்களையும் மண்டை குடைச்சலுங்கிறமே, அது அத்தனையும் ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் சொல்லலை அவர், ஒரு நிமிஷங்கிறார். நிமிஷமைன ஒரு நிமிஷமானும் அந்த தாரக ரூபமான அந்த பரபிரம்மமான அவனோட அந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டுன்னு சொன்னார். அவரை தெரிஞ்சுன்னு சொல்லலை, அவர் என்னங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு ஜபம் பண்ணேன் அப்படிங்கிறது. அப்படிதான் பண்ணினால் ஒரு தரம் சொன்னாலும் போதும். நமக்கு அப்படி பண்ண வரமாட்டேங்கிறதுக்கு தான் 1000கணக்கில் சொல்லிட்டு இதில் ஏதானும் 1-2 அப்படி மாட்டிக்கலாம். அதுதான் பெரிய விஷயம். அதைத்தான் ரசவாதம். பெரிய ரசம்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அண்டவிடாத சுத்தமாக்கி நம்மளை அப்படியே நல்ல அந்த சித்தம் வந்துருக்குன்னா அது பேர் சித்த சுத்தி அப்படின்னு. அந்த சித்தம் தெளிஞ்சுடுத்து அப்படின்னால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன, அந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அந்த பரம்பொருள் தானே இருக்குது. அப்போது அந்த பரம்பொருள் பிரகாசிக்க ஆரம்பிச்சோம், அது வெளியில் தெரிய ஆரம்பிச்சோம். ஒரு கண்ணாடி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சாமான் இருக்குது, அதில் ஒரே தூசியும் அழுக்குமா சேர்ந்துன்னு உள்ளுக்குள்ளே இது என்னென்ன ஒரிஜினலே தெரியாத இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுத்துட்டோன்னா உள்ளுக்குள்ளே அட வெள்ளிட்டப்பா அப்படின்னு அப்புறம் தெரியுது. இத்தனை நாள் பார்த்தா அது தகர டப்பா மாதிரி இருந்தது. அந்த அழுக்கெல்லாம் மேலே பிடிச்ச கடும்பெல்லாம் அழுக்கெல்லாம் போயிடுத்து அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அதோட ஸ்வரூபம் என்ன, நிஜமான அது உருவம் என்னங்கிறது தெரிஞ்சுடுது. அதை போல தான் நம்ம மனசில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் எல்லாத்தையும் நீக்கியாச்சு மனத்தெளிவு ஏற்பட்டுடுத்துன்னா, சுத்தம் ஆயிடுத்துன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவமாகிய பரம்பொருள் தத்துவம் தெரிஞ்சிடும். அது தானே வெளிப்பட்டுரும். தேய்ச்சி வச்சா பாத்திரத்தை அப்புறம் யார் பார்த்தாலும் வெளி பாத்திரம் தான் தெரிய போகும். அது அழுக்காக இருக்கிற வரைக்கும் தான் இது என்னன்னு தெரியாத இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சோன்னா யார் பார்த்தாலும் இது அதுதான் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும், ஒருத்தர் சொல்லவே வேண்டாம். அதை போல் நம்ம மனமாசெல்லாம் போய் தெளிவு ஏற்பட்டுடுத்துன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மம் பிரகாசிக்கிறதே தானே அந்த சிவம். அதுதான் சொல்ற சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவி. மாணிக்க வாசகர் சொல்றாரு,
அப்படி இருந்த சித்தமலம் மனசுக்குள்ளே இருந்த அத்தனை அழுக்கையும் போக்கி எல்லா அழுக்கும் எடுத்துனா உள்ளுக்குள்ளே இருக்கிற அப்புறம் சிவன் தான் வெளியில் தெரிகிறது. அப்படி சிவமாக்கி என்னை ஆண்ட என்னை இப்படி வலியை ஆட்கொண்டு இப்படி எனக்கு அருள் பண்ணியிருக்கிறத எனக்கு அப்படி பண்ணினாப்புல யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருமைப்படுறது. நான் எங்கேயோ குதிரை வாங்க தான் போனேன், நான் எதையோ காரியமாக தான் ஆஃபீஸ் வேலையாக தான் போனேன். ஆனால் போன வழியில் நீ உட்கார்ந்துட்டு குருந்த மரத்தடியில் குருவா குரு வடிவாய் கோலையும் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருளே பாடா வகைதான் மகிழ்ந்தனக் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே ஔவையார் அடுக்கிட்டே போகிறான். தனக்கு எப்படி விநாயகர் அருள் பண்ணினார்ங்கிறத குருவடிவாய் கோலையும் தண்ணீர் நீ எப்படி பண்ண குரு ஸ்வரூபத்தில் உன்னோட திருவடியை எனக்கு வச்சு இத்தனையெல்லாம் பண்ணியிருக்கே. அதே மாதிரி தான் மாணிக்கவாசகருக்கும் குருவடிவாக தானே வந்தார், எல்லாம் பண்ணினார். அதுதான் சொல்லு, நான் கேட்கவே இல்லையே நீ இப்படி பண்ணுவேன்னு. நான் பாட்டுக்கு என் காரியத்தை பார்த்தோம். நீனா வலியை ஆட்கொண்ட நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகையை ஏற்றுவித்த அம்மை என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவை அப்படியே உருக்கி தான் எடுத்திருக்கிறது. யாரும் நாயை குளிப்பாட்டி பல்லாக்கில் வச்சு தூக்கின்னு போவாளா? நீ அப்படி என்ன பண்ணிவிட்டேங்கிற ஒன்றுத்துக்கும் உதவாத நாயான என்ன போய் எனக்கு பெரிய உயர்ந்த உன் அடியாரில் நாயன்மாரில் ஒத்தரா தூக்கி வச்சிருக்க. இப்படி யாரு பண்ணுவா? யாருக்கு இந்த கருணை வரும்? நீ பண்ணியிருக்கியே அப்படின்னு. அதுதான் பெரிய ரசவாதம். அப்படி அந்த ஆணவங்கிற நமக்கு இருக்கக்கூடிய அந்த அகம்பாவங்கிற ஈகோங்கிற மலம் நம்மளை போயிடுத்து நம்மளை விட்டு போச்சுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவம் தெரியறது. அதை போக்குறதுக்கு என்ன பண்ணினார்? எல்லாத்தையும் தூக்கி இந்த பழைய பாத்திரத்தில் நெருப்பில் போடுன்னார். போட்டால் பொன்னா வந்தது அப்படின்னா இப்போ இந்த ஆணவங்கிற இந்த மனசுக்கு எந்த நெருப்பில் போனோம்? பக்திங்கிற நெருப்பு. அதில் இட்டின்னா போட்டாக்க அது என்ன அழுக்கு இருந்தாலும் சரி அத்தனையும் நிமிஷத்தில் சாம்பலாகி உள்ளுக்குள்ளே இருக்கிற நிஜ வடிவம் தெரிஞ்சுடுறது. இதுதான் அவர் பண்ணுற பெரிய ரசவாதம். அதுக்கு ஒரு வழி காட்சியாக தான் இந்த பொன்னையாளுக்கு இருக்கிற பழைய பாத்திரத்தெல்லாம் போட்டு பொன்னா ஆக்கினதா நமக்கு இந்த திருவிளையாடல். அதுக்கப்புறம் 37வது திருவிளையாடல் தான் சோழனை மடுவில் வீட்டிய படலம் அப்படின்னு. சோழராஜாவை மடுவில் தள்ளினது எதுக்காக அப்படின்னா, முன்னமே பார்த்தோம் ராஜேந்திர பாண்டியன்கிற ராஜாவுக்கு தன்னோட பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு காடு வெட்டிய சோழன் ஆசைப்பட்டு பாண்டியர்களுக்கும் சோழருக்கும் உறவு ஏற்படணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதை ராஜேந்திர பாண்டியனோட தம்பியால் காரியத்தை கெடுத்து அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பகையில் 2 பேருக்கு சண்டைக்கு சிவபெருமான் எல்லாம் பார்த்தார். திருவிளையாடல் சொன்னோம் இல்லையா? அதுக்கப்புறம் பழையபடி இந்த சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பகையே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ராஜேந்திர பாண்டியனுக்கு பல தலைமுறைக்கு அப்புறம் பின்னால சுந்தரேஷ பாத சேகரன் அப்படிங்கிற பாண்டிய ராஜா, பேரே ரொம்ப அழகா இருக்கு, சுந்தரேஷ பாதசேகரன். ராஜராஜனுக்கு ஒரு பேர் அவரே வச்சிருந்த பேர் என்ன? சிவபாதசேகரன் அப்படின்னு. ராஜராஜ சோழனோட பெருமையில பல விஷயத்தை சொல்றா. ஆனால் எவ்வளவு பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறது அவர் கட்டின கோவிலை பார்த்தாலே தெரியுது. அவர் தனக்கு தானே வச்சிருந்த பேர் என்ன அப்படின்னு, அம்மா அப்பா வச்ச பேர் அருண்மொழி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு பலவிதமான பட்டப்பேர்லாம் இருக்கு. இவரே தனக்கு சூட்டின்ற பட்டப்பேர் தான் சிவபாதசேகரன் அப்படின்னு. அதாவது எதுக்காக அப்படின்னு, பரமசிவனோட பாதம் எப்பொழுதும் தன் தலையிலேயே இருக்கான் அப்படிங்கிற அந்த பாவம், அவ்வளவு பக்தி. அதை மாதிரி இந்த பாண்டிய ராஜா எப்படி பேர் வச்சிருக்காருன்னு சுந்தரேஷ பாதசேகரன் அப்படின்னு. சோமசுந்தர பெருமானோட திருவடி எப்பொழுதும் தன் தலைமையிலேயே இருக்கு அப்படிங்கிற எண்ணம். அப்படி இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணினா, ரொம்ப பரம பக்தர் சிவபக்தரா இருந்ததுனால
சோமசுந்தர கடவுள்கிட்ட அப்படி மெய்யன்போடு இவர் போய் பலவிதமான தொண்டெல்லாம் பண்ணுறார். இவர் எப்படி ஆட்சி பண்ணார் அப்படின்னு, நாட்டில் உள்ள பாண்டி நாட்டில் உள்ள அத்தனை பிரஜைகளையும் தன்னோட சொந்த பெத்த குழந்தை மாதிரி இவர் தாயன்போடு ஆட்சி பண்ணார். சாஸ்திரம் சொல்றது, ராஜா எப்படி தன்னோட பிரஜைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு, தன் சொந்த குழந்தைகிட்ட எப்படி அன்போடு பார்த்துப்பாரோ, எப்படி பண்ணுவனோ அதை மாதிரி நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு பண்ணுமா. ஆனால் நமக்கு இப்போ அப்படியா இருக்குது, நேர ஆப்போசிட்டாக இருக்கு. ஆனால் சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது. அதை மாதிரி தான் இந்த சுந்தரேச பாதசேகரனும் பண்ணியிருந்தார். இப்படி பலவிதத்தில் ஜனங்களுக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சுந்தரேச பெருமான்கிட்ட எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோடு அவருக்கு எல்லாம் தொண்டு செஞ்சுருக்காரோ அதே மாதிரி அதே பக்தியோடே ஜனங்களுக்கெல்லாமும் நாட்டு பிரஜைகளுக்கெல்லாமும் இவர் பாதுகாத்திருந்தார், காவலனாக இருந்திருந்தார். ராஜாவுக்கு பேரே காவலன் அப்படின்னு தான் தமிழில் அழகான பேர். காவலன்னா என்ன, வாட்ச்மேன் அர்த்தம். நமக்கு வாட்ச்மேன்னா ஏதோ மட்டமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ராஜாவுக்கு பேரே சாஸ்திரம் காவலன் காவலன் தான் சொல்கிறது. ஏன்னு, நீ அத்தனை பேரையும் காவ காக்கிறது தான் உன்னோட வேலை. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னா நீ தூங்கக்கூடாது. அப்படி இருக்க இவர் என்ன பண்ணினார், தன்னோட படையெல்லாம் சுருக்கின்றாராம். அனாவசியமாக போய் மிலிட்ரிக்கு போய் செலவழிச்சுட்டு எதுக்காக நம்ம இனிமேல் எல்லாத்தையும் நம்மள்கிட்ட இருக்கிற படை பலத்தெல்லாம் கூட்டிக்கணும் எப்போ ஆசை வரும்னு, அடுத்தவாளோட சண்டை போடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்மளை ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும், பலமாக்கிக்கணும்னு தோணும். அப்போது இந்த சுந்தரேச பாதசேகரன் தன்னோட படை பலத்தெல்லாம் குறைச்சார்னா எதனாலன்னு, இவருக்கு யாரோடையும் சண்டை போடுறதுல எண்ணம் இல்லை. எதுக்கு அனாவசியமாக சண்டை போகணும், பல உயிர்கள் மடியணும். அதனால இவர் படை பலத்தெல்லாம் குறைச்சிருந்தாராம். எப்படி வச்சிருந்தார் அப்படின்னர், 4 சதுரங்க சேனை இருக்கு இல்லையா, அதில் 10 தேர், 100 யானை, 1000 குதிரை, 10,000 காலாட்படை, இதைத்தான் வச்சிருந்தார். இப்படி தன்னோட படையெல்லாம் நன்னா சுருக்கினுட்டார். குறுக்கிண்டு ஏன்னா அதுக்கு இனிமேல் அவளுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்டில் பெருசாக போடுறோமே, எதனால் அதை போடக்கூடாதுன்னு இவர் எல்லாத்தையும் அமைதியாக இருக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே வழிய, அன்பாக இருக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே வழிய, இனிமேல் படை பலத்தை காமிச்சு எல்லாரையும் மிரட்டிண்டு இனிமேல் எல்லாரையும் உருட்டிண்டு அப்படி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது இந்த பாண்டிய ராஜாவோட மனசு எவ்வளவு அன்புமயமாக இருக்குங்கிறத இதை காமிக்கிறது. அப்படி படை பலத்தெல்லாம் குறுக்கின்னுட்டு எல்லாத்தையும் குறிச்சுட்டு இவர் சோமசுந்தர பெருமான்ட்டு சொல்றார், நான் எதுக்கு படபலத்தை திரட்டின்னு நான் இனிமேல் என்னை காப்பாற்றிக்கணும், இந்த நாட்டை காப்பாற்றணும், உன்னை நம்பி இருக்கோம், இது உன்னோட நாடு, பாண்டிய நாடு, அதனால் நீ ஒரு காவல் தெய்வமாக நீ இருக்கிறதே, நான் இனிமேல் காவலன் வேற இடத்துக்கு வேணும் காவலுக்கு அப்படின்னு அந்த கடவுளோட அருளை நம்பி இருந்ததுனால இவர் தன்னோட படைபலத்தை குறைச்சிட்டார். இது இப்படி இருக்கிறதே இது சோழராஜாவுக்கு தெரிஞ்சது. அவருக்கு எப்படி, அப்போ சோழராஜாவுக்கு என்ன பெருமையினர், 1000 பரிக்கோர் சேவகன் அப்படின்னு 1000 குதிரைக்கு ஒத்தராம். இவர்கிட்ட அப்படி ஒரு பெருமை அவருக்கு. ஏன்னா 1000கணக்கான குதிரைப்படை அப்படின்னு படைபலம் ரொம்ப கடல் மாதிரி இருக்குது சோழராஜாட்ட. இவர்கிட்டயோ எல்லாம் குறுகி இருக்கிறதுனால சோழராஜா பார்த்தார், இது ஏதோ பாவம் அசடா ஒரு ராஜா இருக்குது, அதனால் ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ போய் படையெடுத்தோன்னா பாண்டி நாட்டை பிடிச்சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறார், நேர பாண்டிய நாட்டை நோக்கி தன்னோட கடல் மாதிரி படையோடு வரான் சோழராஜா. இது ஒற்றர்கள் மூலிமா பாண்டிய ராஜாவுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு புரியல. நிஜமாவே சோழர்களோட படை கடல் மாதிரி இருக்குது, நிச்சயம் அவன் முன்னால் இந்த சின்ன படையை வச்சுன்னு போனாக்க தோற்று தான் போவோம், பாண்டிய நாடு சோழர்கள் வசமாக ஆகிடும். அதனால் என்ன பண்ணால் நேர ஆலயத்துக்கு போன சோமசுந்தர பெருமான்கிட்ட முறையிட்டார்.
சோழராஜா எவ்வளவு மட்டமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் பாரு. என்கிட்ட படைபலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு படையெடுத்து வரான் நாட்டை பிடிச்சுடலான்னு. ஆனால் எனக்கு பெரிய காவல் தெய்வமாக நீ இருக்குங்கிறது, உன்னை நம்பி நாங்கள் இருக்கோங்கிறது அவனுக்கு தெரியாத போயிடுத்து. ஓம்பலம் இருக்குது அப்படின்னு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன அப்படின்னு, பாண்டவர்கள் எப்படி அவளுக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னு, படைபலம் கம்மியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்தது யாரு துணையாக இருந்ததுன்னா பரம்பொருளான ஈஸ்வரன். அப்படி அவர் இருந்ததுனால இவாளுக்கு கடல் போல எத்தனை அங்குரோணி சேனை இருந்தால் கூட எல்லாத்தையும் ஜெயிக்கிறாப்புல இருந்தது. அதைத்தான் இங்கே இந்த சுந்தரேச பாண்டிய சொல்கிறார். அதனால் நீ ஒருத்தன் காவல் தெய்வமாக இருக்கேங்கிறத தெரியாத ஒரு அறியாமையில் சோழராஜா குறைச்சி மதிப்பிட்டு என்கிட்ட படைபலம் கம்மியாக இருக்குன்னு வந்துட்டுருக்கான். ஆனால் நிஜமாவே நான் அவன் படையெடுத்து வந்தாச்சு, இப்போ நான் ஒரு காவலனா நாட்டுக்கு ராஜாவாக நான் ஏதானும் திருப்பி எதிர்க்க ஏதானும் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் நிச்சயம் நான் என்னோட இந்த சின்ன சேனையை வச்சு நாங்கள் போனேன்னா ஜெயிக்க முடியாது. நீ தான் அருள் பண்ணணும், நீ தான் இதுக்கு வழி பண்ணணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிற. அப்போ உடனே ஆகாயவாணியில் சுந்தரேச பெருமான் சொல்றார், கவலைப்படாத பாண்டியனே, நீ தான் வெற்றிவாக சூடராப்பில் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபயம் கொடுத்தோன்னே பாண்டியனுக்கு இப்போ தைரியம் வந்துடுத்து. சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நம்மளும் எதிர்த்து போய் தான் ஆகணும், எப்படியும் போய் தான் ஆகணும். தன்னோட சின்ன சேனையோட போகிறார் பாண்டியராஜா. அங்கே எப்படி இருந்தது முன்னாலேயே வர்ணிக்கிறார். பெரிய கடல் இருக்குது, கடலை நோக்கி ஒரு நதி, சின்ன நதி போய் விழறாப்புல இருக்குன்னா, நதி போய் கடலில் என்ன பண்ணும், விழுந்துன்னா இருக்கிற இடம் தெரியாத போயிடும். அப்படி இந்த சின்ன பாண்டிய சேனை போகிறதாம். ஆனால் சிவபெருமான்னா வாக்கு கொடுத்துருக்க, நீ கவலைப்படாத, வெற்றி உனக்கு தான் நிச்சயம், நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ என்ன திருவிளையாடல் பண்ணான்னு, இவர்கிட்ட 100 யானை போகிறதா, எய்தாப்பில் இந்த சோழராஜாவுக்கு லட்சக்கணக்கான யானையாக தெரிஞ்சுது. 10 தேர் போகிறதா, லட்சக்கணக்கான தேரில் படை வீரர்கள் வராப்பில் தெரிகிறது. 1000 குதிரை தான் போகிறதா, அது லட்சக்கணக்கான குதிரையாக தெரிஞ்சுது. இவா போகிறது என்னமோ ஒரிஜினல் நம்பர் இவ்வளவு தான். ஆனால் எதிரிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு, எல்லாம் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் தெரிஞ்சா பார்த்தான், ஐயோ நம்ம ஏதோ இவன் சின்னதாக தான் படம் வச்சுருக்கான்னு நினச்சிட்டு யாரோ தப்பாக நமக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போல இருக்குது. ஆனால் இவன் இவ்வளவு படம் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணினா, இருந்தாலும் சண்டை போட்டு தான் நான் ஈத்தாப்புல வந்தாச்சு. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பித்தா இதில் இவரோட அருள்னால் பாண்டியர்களோட வீரர்கள்லாம் ஏதானும் ஒரு அம்பை எய்தாள்னா அது 1000கணக்கான அம்பா போய் அங்கே இருக்கிறவாளை 100 பேரை சாச்சுடுறது. இப்படி 1000கணக்கால் அந்த படையாக பெருகி சோழர்களை புறமெதுகிட்டு ஓடுறாப்புல இவர் பண்ணிட்டார். ஆனால் இவன் எடுத்துன்னு போனது என்னமோ இவர்கிட்ட இருக்கிறது தான். இந்த 10, 100, 1000 இதுதான் எடுத்துன்னு போனார். ஆனால் அங்கே எல்லாம் இவரோட திருவிளையாடல்னால பலவிதமாக பெருகி, அவர்களுக்கு நிஜமாகவே பெருகலை, பெருகினாப்புல பிரம அவளுக்கு பண்ணி கடைசியில் பார்த்தான் சோழராஜா, ஐயோ நாம் ஏதோ தப்பாக நமக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போல இருக்குது, இவர்கிட்ட ஏதோ படையெல்லாம் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சின்னு வந்துட்டோம், ஆனால் நம்மளை விட நிறையா தான் படை இருக்குது, இங்கே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ட்டு புறமதி விட்டு ஓட ஆரம்பிச்சான். திரும்பி பார்த்து அதில் என்ன அப்படின்னா, இந்த படை வீரர்களுக்கு தலைவராக முன்னால் கண்ணங்கரேன்னு ஒரு ஆள் குதிரை மேலே உட்காந்துட்டு லீட் பண்ணிட்டு வரான். அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. சோழராஜா பார்த்தான், இந்த சேனாதிபதி, இந்த படைத்தலைவர் தான் இவ்வளவு சாமர்த்தியமாக எல்லாம் வச்சுருந்துருக்கார், ஏதோ பொய் பண்ணியிருக்கார் போல இருக்குது, நம்மள்கிட்ட எதிரிகள்லாம் நம்மள்கிட்ட படைபலம் குறைச்சலாக இருக்குதுன்னு தெரியறாப்புல ஏதோ பண்ணிட்டு வந்தாக்கா அப்புறம் உதச்சி அனுப்பலான்னு அப்படின்லாம் பயந்துட்டு, இந்த ஆளை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணார், திரும்பி புறமதி விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் சோழராஜா.
இப்படி சோழராஜா போக ஆரம்பித்து படைகள்லாம் திரும்பி புறமிது விட்டு ஓட ஆரம்பித்தோன்னு பார்த்தான் சுந்தரேச பாதசேகரன் பாண்டிய ராஜா. இவருக்கு சந்தோஷம் வந்துவிட்டோம். ஆஹா, நம்மளை பார்த்து பயந்துன்னு சோழன் ஓடுறான் அப்படின்ட்டு என்ன பண்ணார், துரத்தின்னு போனான். அவனை துரத்தின்னு எப்படியானு சிறை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு துரத்தின்னு போகிறான். இப்போ துரத்தின்னு போனாக்க இப்போ இவர் என்ன விளையாடினார், தான் முன்னால் வந்ததை மறைச்சுட்டார். முன்னால் வந்ததை மறைச்சார். கொஞ்சம் தூரம் ஓடின பாண்டிய ராஜா சோழராஜா திரும்பி பார்த்தான், நம்மளை இன்னும் துரத்தின்னு வராரா பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தா இந்த கனகரேன்னு இந்த ஆள் இல்லை. பாண்டியன் மட்டும் ஓடி வரத்தை பார்த்தோன்னே சோழராஜா உடனே நிதானிச்சுதான், ஓஹோ அந்த ஆள் போயிட்டான் போல இருக்கு, இப்போ பாண்டியன் தனியாக மாட்டேனுக்கா, இப்போ நம்ம பிடிச்சிடலாம் பாண்டியன்னு அவன் திருப்பி துரத்தின்னு வரான். அவன் ஆளை காணுமேனு இவன் துரத்தின்னு வந்தான். இப்போ சோழன் ஓட பாண்டியன் துரத்தின்னு போக, இப்போ பாண்டியன் திருப்பி புறம்போது ஐயோ அவன் திரும்பி வந்துட்டானேன்னு இவன் ஓட அவன் துரத்தின்னு வரான். எது வரைக்கும் துரத்தின்னு வந்தான்னு, மதுரை எல்லை வரைக்கும் துரத்தின்னு வந்தான். மதுரை எல்லை வரைக்கும் துரத்தின்னு வரான். துரத்தின்னு வந்தா பாண்டிய ராஜா அலறிண்டே வந்தான், என்னை காப்பாத்துறேன்னு சொன்ன ஆனால் இவன் ஓடி வரான், என்ன துரத்தின்னு வரான் அப்படின்னு வரத்தே கோவில் மதில் வரப்போகிறது, மதுரை மாநகரம் வரப்போகிறது. வரத்தே மேல் திசையில் மேற்கு பக்கம் வரத்தே பாண்டிய ராஜா என்ன அங்கே ஒரு பெரிய மடு இருந்தது, பெரிய பள்ளம் மடு, அதில் தவறி விழுந்துட்டான். பாண்டிய ராஜா உள்ளுக்குள்ளே மடுவில் விழுந்துட்டான். அப்படி விழுந்தானோ இல்லையோ துரத்தின்னு வரானே குதிரை மேலே சோழராஜா, அவனால் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனும் தொடக்குன்னு மடுவில் விழுந்தாச்சு. இப்போ 2 பேரும் உள்ளுக்குள்ளே விழுந்துட்டா. உள்ளுக்குள்ளே விழுந்தா இப்போ என்ன பண்ணினார் சிவபெருமான், பாண்டியனை மட்டும் அலக்கா மேலே தூக்கினார். பாண்டியனை மட்டும் அவரை மட்டும் மேலே தூக்கினர், சோழனை உள்ளுக்குள்ளே அமுத்திட்டார். அவ்வளோதான். சோழன் மடுவில் விழுந்து மாண்டு போனான். மாண்டு போனால் பார்த்தா கீழே சோழன் கிடக்கான். இப்படி மேலே எடுக்கிறதையே பாண்டிய ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு, அதுக்கப்புறம் இவர் அவனை தூக்கி மேலே விட்டுட்டு இந்த சோழராஜாட்ட இருந்த அவர் போட்டிருந்த நகை எல்லாம் இருக்கே, எல்லாம் பொருட்கள்லாம் எடுத்து, அதாவது எதிரிகளோட அவள்கிட்ட இருந்த சாமான்லாம் எடுத்துன்னு வந்து தான் வெற்றிக்கு சின்னம் பாண்டிய ராஜா எடுத்துன்னு வரான். இப்போ தெரிஞ்சுது நாம் ஏதோ நமக்குன்னு ஒரு பெரிய பள்ளம் எங்கேயோ விழுந்து தெரியாதனமாக விழுந்துட்டுமாக்கோன்னு நினச்சா, இந்த ஆள் தான் சோழனை ட்ராப் வச்சு பிடிக்கிறதுக்காக பள்ளம் தோண்டியிருக்காருன்னு தெரிஞ்சு அந்த பள்ளத்தில் போய் இவனையும் தள்ளி அவனையும் தள்ளி கடைசியில் இவரை மட்டும் மேலே இழுத்து காப்பாற்றி சோழனை வதம் பண்ணினது தெரிகிறது. இதுதான் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் அப்படின்னு இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணி தான் ஒரு குதிரை வீரன் மாதிரி வந்து காமிச்சிந்து அவனை பயமுறுத்தி இப்படி சின்னதாக இருந்த சேனை பலவா தெரிகிறாப்பில் அவர்களுக்கு பிரமையை கொடுத்து இத்தனை கூத்தும் அடித்து கடைசியில் வெளியில் சோழனை பாண்டியனை மீட்டு கொடுத்ததுனால பாண்டிய ராஜா இப்போ தெரிஞ்சினர் இது அத்தனையும் லீலை பண்ணிக்கிறது யார், சிவபெருமான் தான் அப்படின்ட்டு சோழராஜாட்டேந்து எடுத்த இந்த நகைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இது எனக்கு இல்லை, எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறது வெற்றி உனக்கு தான் அப்படின்னு அவருக்கு கொண்டு காணிக்கையாக கொடுத்தாராம். இது சோழனை மடுவில் வீழ்த்திய லீலை அப்படிங்கிற இது சொல்றது. அடுத்தது 38வது